ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். கொத்தமல்லியும் தக்காளியும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு வானிலையில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் 4 வரமிளகாய் 6 பச்சை மிளகாய் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட 2 பல் பூண்டு அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம், அதனால் கம்மியான புளி சேர்த்துக்கணும். இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் மூடி வச்சு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுது. நான் ஒரு கட்டு கொத்தமல்லி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதை இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுது. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகாய் சேர்த்து நான் தாளிச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.